श्री गुरुभ्यो नमः रामकृष्ण हरि पंडरीनाथ महाराज की जय பிரேமிகேந்திர சத்குரு महाराज की जय இன்னைக்கு அஜாமிலனுடைய கதையை பார்க்க போகிறோம். பாகவதத்தில் இது ஒரு முக்கியமான கதை. இந்த கதை நமக்கு என்ன சொல்ல போகிறது அப்படின்னா, நாமத்தினுடைய மகிமை, பகவன் நாமாவினுடைய மகிமை. அதை விட ஒரு துர்ராத்மா வைகுண்டம் போன கதை தான் இது. எப்படி ஒரு சொர்க்கம் கூட இல்லை, வைகுண்டத்துக்கே டேரெக்டாக அவன் எப்படி போனான், என்னத்தினால அவன் துர்ராத்மாவாக ஆனான் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் அஜாமிலனோட ஸ்டோரி. கதைக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பேர் சந்த் சரித்ரா, மகான்களோட சரித்திரங்கள் தான் நிறையா இருக்குது. எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ இந்த சேனலுக்குள்ளே போய் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கதைகள் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கும்போது கேட்டு பாருங்கள். பொதுவாக யாராக இருந்தாலும் வாழ்க்கை பூரா எவ்வளவு கரெக்டாக வாழ்ந்திருந்தாலும் பக்தியோடு இருந்திருந்தாலும் உயிர் போகும்போது பகவானை நினைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உயிர் பிரியிற நேரத்தில் ஏதோ பயம் வரும், இது வரைக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்காத விஷயங்களை பற்றி ஞாபகம் வரும். இப்படி எல்லாரையும் விட்டுட்டு செத்து போகிறோமே, பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணும், பையனை பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், இப்படி யார் யாரோ இது வரைக்கும் ரொம்ப வருஷம் ஆகி பார்க்காம இருக்கிறவாளை கூட பார்க்கணுன்னு தோணும். இதெல்லாம் தோணுமே தவிர கடைசி வரைக்கும் பகவானை பற்றி ஒரு நிமிஷம் கூட நினைக்கணும்னு எந்த ஜீவனுக்குமே தோணாது. இது எல்லாருக்குமே உள்ளது தான். பொதுவாக இது ஜீவனுக்கே இல்லை இருக்கிற ஒரு தன்மை தான் இது. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு ஜீவனுக்கு பகவன் நாம வாயில் வந்துடுத்துனாலோ இல்லை பகவானை ஞாபகம் வந்துடுத்துனாலோ அந்த ஜீவன் கண்டிப்பாக வைகுண்டத்துக்கு தான் போகும், சிவபதத்தை தான் அடையும். திரும்ப அந்த பிறவியே கிடையாது அந்த ஜீவனுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே யார் இறந்து போனாலும் அந்த வீட்டில் அவளை உடனே எடுத்து அந்த காரியங்கள்லாம் செஞ்சிட மாட்டாள். 5 மணி நேரம் அந்த ஜீவனை போட்டு வைப்பாள். இது எதுக்குன்னா, யம தூதர்கள் உயிரை எடுத்துருவா. பாசக்கயிறு போட்டு யம தூதர்கள் உயிரை எடுத்துருவா. ஆனால் அந்த உயிரை எடுத்ததுக்கு அப்புறமா நேராக உடனே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, யமலோகத்துக்கு அழிச்சுன்னு போய் சித்திரகுப்தனும் யமனும் அந்த ஜீவனை பார்த்து இந்த ஜீவன் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிப்பாலாம். இந்த ஜீவன் தான் கரெக்டாக தான் கொண்டு வந்துருக்கோமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிப்பாலாம். அப்படி கன்ஃபார்ம் பண்ணி இவன் தான் அப்படிங்கிறது முடிவாயிடுத்துன்னா அந்த ஜீவன்கிட்டேருந்து இந்த திரும்ப உடம்புக்குள்ளே பூரக்கூடிய சக்தியை எடுத்துட்டு திரும்ப அந்த ஜீவனை போயிட்டு வந்துட்டு விட்டுருவலாம். அந்த ஜீவன் திரும்பவும் தன் உடம்பை தேடி இந்த உடம்புக்குள்ளே புகுந்துக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுமா. யமதர்மராஜா அந்த சக்தியை எடுத்துட்டதுனால இதால் திரும்ப பூரவே முடியாது. ஆனால் அங்கேயே இருந்துட்டு அந்த ஜீவன் எல்லா அவஸ்தையும் பார்த்துட்டுருக்கோம். எல்லாரும் அழறது, யார் வரா யார் போகிறா எல்லாமே அந்த ஜீவனுக்கு தெரியும். அதனால தான் 5 மணி நேரம் கழித்து அவள் அந்த அதை கொண்டு சடலத்தை கொண்டு எரித்த உடனே வீட்டுக்கு உடனே கல்லூனி இந்த சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவா இல்லையா, அதெல்லாம் உடனே பண்ணணுமா. ஏன்னா தாகமாக அது அவ்வளோ தவிக்குமா அந்த ஜீவன். அது எப்படி தவிக்கும் அப்படின்னா, ஒரு நெருப்பில் 100% ஒருத்தர் தீக்காய் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு உனக்கு வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த வேதனை இருக்குமோ அந்த மாதிரி தவிக்குமா அந்த ஜீவன். அதனால தான் இந்த ரிச்சுவல்ஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது யமதர்மராஜாவே ஆனாலும் அவருடைய முக்கியமான வேலை உயிரை எடுக்கிறது இல்லையா, இந்த யம தூதர்களோட வேலை. ஆனால் அந்த வேலையில் கூடவும் பிரச்சனைகள் இருக்கும். தப்பான உயிரை சமயத்தில் எடுத்துன்னு வந்துடுவாளாம். இது நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னே நினச்சிட்டோம், கடைசியாக திடீர்னு உயிர் வந்துடுதுன்னு 1-2 இடத்துல நடந்திருந்தால் பரவாயில்ல. நிறையா பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட்டு. அவரை கொண்டு போய் மார்ச்சரி வாசல்லே போட்டாச்சு. ஆனால் அவங்களோட அம்மா வேண்டிக்கிறா, நான் என் பையனை இந்த கிறிஸ்டினிட்டியில் ஃபாதராக விட்டுருவா தெரியுமா, அந்த மாதிரி நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஆல்மோஸ்ட் போயிட்டதாகவே முடிவு பண்ணியாச்சு, கொண்டு போய் போட்டுட்டாங்க. சின்ன அசைவை பார்த்துட்டு யாரோ சொல்ல திரும்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தா இன்றைக்கி வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கார். அப்படிப்பட்ட மிராக்கள் நிறைய பேர் லைஃப்பில் நடந்துன்னு தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னங்கிறது வேதத்தில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, யமதர்மராஜாவுடைய வேலையில் கூட சில இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா தடவை நடக்கும். கடைசி வரைக்கும் அது தப்பாக நடக்காமல் பார்த்துக்கிறது தான் அவரோட வேலை. தப்புக்கள் சின்னது நடக்கும், அதை சரி செஞ்சுருவாராம். இது சரி செய்ய முடியாமல் போன கணக்கு தான் மார்க்கண்டேயரோட சரித்திரம். இந்த மாதிரி ஜீவன்களை அதுக்காக தான் உடனே எடுத்து எல்லாத்தையும் செஞ்சிட மாட்டா. 5 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாளாம். எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்படி உயிர் பிரியும் போது பகவானை நினைக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஜீவன் இப்படி தான் பிரியறதுங்கிறத இல்லை, இதெல்லாம் பற்றி இந்த கதையில் பார்க்க போகிறோம். கான்யகுப்ஜம் அப்படிங்கிற கிராமத்தில் அஜாமிலன்னு ஒரு பிராமணன் வாழ்ந்துன்னு வந்தான். இவன் தன்னுடைய அம்மா அப்பா மனைவியோடு வாழ்ந்துன்றான். பொதுவாக குலம்ங்கிறது அந்த காலத்தில் 4 குலம் தான் பிரித்து வச்சுருந்தா, அதிகமான குலம் கிடையாது. அதுவும் எதுக்கு பிரித்து வச்சுருந்தான்னா, அந்தந்த குலத்தில் பிறந்தவா அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணி வாழணுங்கிறதுக்காக தான்.
அப்புறம் வந்தது தான் ஜாதி பிரிவினை, ஜாதிங்கிறதெல்லாம். ஏன்னா அது அரசியல் ரீதிக்காக அரசியல்வாதிகளால் பண்ணப்பட்டது தானே தவிர, குலம்ங்கிறது தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதுக்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. பிராமண குலத்தில் பிறந்தவா என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், உலகத்தில் இருக்கிற ஜீவன்கள் அத்தனை பேரும் கரையேறதுக்கான வழிகாட்டியாக பிராமணன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய குலதர்மம். இதில் பிறந்து ஒருத்தன் பண்டிதனாக இருந்து அவன் எக்கச்சக்கமாக படித்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவன் தப்பு பண்ணான்னா அவனுக்கு தண்டனையோட ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. சாதாரண மற்ற ஜனங்களுக்கு கூட மன்னிப்புங்கிறது உண்டு. இந்த மாதிரி ஒரு தர்மத்தை பாஷிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறவன் தப்பு பண்ணினான்னா தண்டனை ஜாஸ்தி. பாபத்துலேயும் பாவம், மிகப்பெரிய ஒரு பாபி யாருன்னா இந்த அஜாமிலன் தான். சரி, அவன் என்ன தான் இவன் செஞ்சான் அப்படின்னா, இவன் 16 வயசு வரைக்கும் ரொம்ப நல்லவனா, வேதங்கள் படித்தவனா, தன் அப்பாக்கிட்டே வேதம் படிச்சுட்டு கரெக்டாக வாழ்ந்துட்டுருக்கான், சாஸ்திரோர்த்தமாக வாழ்ந்துட்டுருக்கான். அந்த கிராமத்தில் அவனுக்கு ஒரு நல்ல பேரும் உண்டு. சின்ன வயசில் எல்லாமே படித்து முடிச்சிட்டான். நம்மளுடைய இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, சென்ஸ் ஆர்கன்ஸ், இதுதான் நம்மளை பாவம் பண்ண வைக்கிறதுக்கு முதல் எதிரியாக நமக்கு இருக்கிறதே சென்ஸ் ஆர்கன்ஸ் தான். அதுலேயும் ரொம்ப ரொம்ப மோசமானது கண்ணு தான். கண்ணால் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கண்ணு எப்போ தப்பான விஷயத்தை பார்க்குறதோ அது எவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பில் மாற்றி நம்ம லைஃப்பை புரட்டி போடும் நம்மளால் சொல்லவே முடியாது. பாவம் பண்ண வைக்கிறதுல கண்ணுக்கு ஃபஸ்ட்டு இடம், மனசுக்கு 2வது இடம் தான். இது ரெண்டும் பண்ணுற மாதிரி கொடிய பாவத்தை வேறு எந்த இந்திரியமுமே பண்ண முடியாது அப்படிங்கிறார். இந்த கண்ணுங்கிற ஒரு இந்திரியம் மற்ற எல்லா இந்திரியங்களையும் தப்பு பண்ண வச்சிரும். இந்த அஜாமிலன் என்ன பண்ணுறான், காட்டுக்கு போய் இந்த சுள்ளி விறகு இதெல்லாம் பொறுக்கிண்டு பூக்கள்லாம் பறிச்சுன்னு வருவான். இது இவனுடைய டெய்லி வேலையாகவே இருந்தது. ஒரு நாள் அந்த மாதிரி தான் இவன் எடுத்துன்னு வரதுக்காக காட்டுக்குள்ளே போகிறான். அந்த காலத்தில் இதெல்லாம் கிடைக்காது இல்லையா, இப்போ காசு கொடுத்தே இதெல்லாம் வாங்கக்கூடாதான். ஒரு பூஜைக்கு பூ வாங்குறதே காசு கொடுத்து வாங்கக்கூடாதான். ஆனால் இப்போ அதை தான் பேசவே முடியாது. அந்த காலத்தில் இவன் இதெல்லாம் செய்கிறான். இதை போய் இப்போ எடுத்துன்னு வருவோன்ட்டு காட்டுக்கு போகிறான். இந்த மாதிரி டெய்லி போகிறது தான். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுது, ஏதோ சத்தம் வருது. இவன் என்ன சத்தம் வருதுன்ட்டு எட்டி பார்க்குறான். ஒரு இடத்துல மரத்துக்கு பின்னாடி இருந்து பார்க்குறான். பார்த்தா அந்த காட்டில் ஒரு வேசி குடிசை அமைச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கா. அவள் யாரோ ஒருத்தனோட இருக்கா, ஒரு துஷ்டனோட அந்த வேசி இருக்கா. இதை இவன் கண்ணால் பார்க்குறான். இதை பார்த்த மாத்திரத்தில் இவன் மனசு மாறி போயிடுது. நம்மளும் இது மாதிரி இருந்தால் என்னென்னு அவனுக்கு தோன்றுறது. இவன் குடும்பத்தில் இருக்கிறவன் தான், உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் தான், நல்ல வேலைகள் செய்கிறவன் தான், பக்தியானவன். இன்னும் கேட்டால் எல்லா விதத்துலேயும் 100% சூப்பராக இருக்கிறவன். ஒரு நாள் ஒரு நிமிஷம் இந்த கண்ணு பண்ணின ஒரு தப்பு இவனை இவன் வாழ்க்கையை புரட்டி போட்டுடுது. இவன் என்ன பண்ணுறான், இதை நம்மளும் செஞ்சால் என்னன்னு தோன்றுறது. ஒரு நாள் வந்தான், 2 நாள் வந்தான், 3 நாள் வந்தான். அந்த குடிசை பக்கம் அப்படி வருவா, அவள்கிட்ட பேச்சு கொடுப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவளை தன் இஷ்டப்படி இருக்கும்படி இது பண்ண. அவளும் ஒன்றும் நல்லவே இல்லை இல்லையா, வேசி தானே. இவள் இவனுடைய இருக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி இருக்கிறதும் பத்தாதுன்னு இந்த அஜாமிலன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக தன் வீட்டுக்கே இந்த வேசியை அழைச்சின்னு வரான். பொதுவாக இந்த கதையை சொல்லும்போது யார் இந்த உபன்யாசம் பண்ணினாலும் இந்த கதையை பற்றி சொன்னாலும் ஒரு செட் ஆஃப் விஷயத்தை சொல்லுவாள். என்னென்னா, ஒரு தர்மத்தை மீறி தப்பு பண்ணுறவன், அதர்மம் பண்ணுறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, முதல்ல அவன் தப்பு பண்ணும்போது இதை நம்ம செய்கிறோமே யாராவது ஏற்றுப்பாளான்னு தோணுமா, நம்மளை சுற்றி இருக்கிறவன் ஏற்றுப்பாளான்னு தோணுமா. அதுக்கப்புறம் அவளை பற்றி நமக்கு என்ன, நம்ம செய்கிறத நம்ம இஷ்டத்தை நம்ம வாழ முடியும், இருக்கிறது ஒரு வாழ்க்கை அப்படின்னு தோணுமா. யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் உனக்கு வந்தால் இந்த சுச்சுவேஷன் உனக்கு வந்தால் தெரியும் அப்படின்னு சொல்ல தோணுமா. இதையும் மீறி பேசினா எல்லோரும் யோக்கியமா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கரெக்டாக தான் இருக்காங்களா, நீ இந்த நிலைமை உனக்கு வந்தால் நீ என்ன செய்வே, இந்த மாதிரியெல்லாம் கேட்க தோணுமா. எல்லாரையுமே திருப்பிண்டு ஒரு கட்டத்தில் தான் செய்கிறது தப்புன்னே தோணாமல் தான் செய்கிறது 100% கரெக்டுன்னு தோண வைக்குமா. இந்த முடிவை நம்ம லைஃப்பில் எடுத்தோமே இதுதான் சரி அப்படின்னு தோண வைக்குமா ஒரு அதர்மிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தோணுமா. இவனை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் நீ ரொம்ப யோக்கியமா அப்படின்னு கேட்க வைக்கிறது தான் அவனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல வீட்டுக்கு சரிதானா, நம்ம பார்க்குறது சரிதானான்னு தோணித்து. அப்புறம் அவளோட பழகிறது சரிதானான்னு தோணித்து. பழகினா என்ன தப்புன்னு தோணித்து. அப்புறம் அவளோடையே இருக்க ஆரம்பித்தான். வீட்டுக்கு கூட்டின்னு வந்தான். அப்பா அம்மா இதை கண்டித்த அப்பா அம்மாவை வீட்டை விட்டு துரத்துறான். இவள் மனைவியும், அந்த காலத்தில் மனைவி கணவனை விட்டு எந்த தப்பு செஞ்சாலும் அவன் எப்படியாவது மாறிடுவான் அப்படின்லாம் இருப்பா இல்லையா, அந்த மாதிரி அவளும் இருந்து பார்க்குறா. ஆனால் அந்த மனைவியால் அங்கே சேர்ந்து இருக்க முடியல. எப்படி இருக்க முடியும், ஒரு வேசி இருக்கிற வீட்டில் ஒரு குடும்ப பெண்ணால் எப்படி இருக்க முடியும். பொதுவாக வேசிகளுக்கு குடும்ப பெண்ணை பார்த்தா பிடிக்காதான். என்ன பிடிக்காது அப்படின்னா,
இது வந்து என்ன லாஜிக், ஏன் அவளுக்கு இவ்வளோ பிடிக்காமல் போகிறது அப்படின்னா, யாராவது வந்து சுதந்திரமாக இருக்க வேண்டிய இந்த வாழ்க்கையில் கட்டுப்பட்டு ஒரு குடும்பத்தில் இருப்பாளான்னு தோணுமா. இப்படி அந்த அம்மாவும் அந்த அஜாமிலனை விட்டுட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டா. அவள் எங்கே போனா என்ன ஆனா எதுவுமே யாருக்குமே தெரியல. இந்த கிராமத்தில் இவன் வந்து அந்த வீட்டில் கூத்தடிச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கான் அவளோட. சரி, குடும்பத்தில் அவளை கூட்டி வந்துட்டான். இப்போ வாழ்க்கைக்கு என்ன வழி அப்படின்னா, இவன் என்னோட குலதர்மத்தை தான் அந்த காலத்தில் செஞ்சாகணும். பிராமணன்னா அவனை என்ன ஹோமம் பண்ணுறது, கோவிலில் பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி எதையாவது செஞ்சாகணும். ஆனால் இது எதுவுமே அவனுக்கு தெரியறதுக்கு தகுதி இல்லாதவன். ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு இவனை யாராவது கூப்பிட போகிறாளா, இல்லை தானம் இவன் தான் வாங்க முடியுமா, எதுவுமே மந்திரம் சொல்ல முடியுமா, ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ இவனுக்கு குலம் போச்சு, குல தர்மம் போச்சு. அதனால் வாழ்க்கைக்கு எந்த தொழிலும் செய்ய முடியாமல் போச்சு. வேறு எதுவுமே இவனுக்கு தெரியவும் தெரியாது. இப்போ இவன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் போகாது, இவளை கொட்டின்னு வந்தால் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணது போகாதுன்னு வழிபறி செய்ய ஆரம்பிக்கிறான். அதே அவன் போன அந்த காட்டில் இந்த பக்கமாக யார் போனாலும் வழிபறி செய்ய ஆரம்பிக்கிறான். சாப்பிட்றதுக்கு கண்ணா பின்னான்னு ஆடு மாடு கோழி எந்த ஜீவராசியும் விட்டு வைக்கிறதுல அப்படி அடித்து மாம்சம் சாப்பிட ஆரம்பித்தான். இதெல்லாம் போகாதுன்னு மதுபானம் சாப்பிட ஆரம்பித்தான் அவளோட சேர்ந்துட்டு. அவளும் என்ன பண்ணுறா, இவனுக்கு துணையாக இருந்துட்டு எல்லா பாவத்தையும் செஞ்சு அவளுடைய வேலையும் செஞ்சுட்டு எக்கச்சக்கமாக காசு பணம் சேர்த்தும் வைக்கிறாள். பொதுவாக இந்த மாதிரி இருக்கிற பாவிகளுக்கு எவ்வளோ காசு பணம் சேர்ந்தாலும் சரி பத்தவே பத்தாது. கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இவள் வந்து எந்த ஒரு விதமான க்ரைம்லேயும் மாட்டாமல் இப்படியே வாழ்க்கை போயின்னு இருக்கு. ஆச்சு இவனுக்கு 88 வயசாச்சு இந்த அஜாமிலனுக்கு. இவனுக்கு ஏகப்பட்ட குழந்தைகள் பிறக்கிறது, ஒரு 4-5 குழந்தைகள் பிறந்திருக்கும். இதில் கடைசி குழந்தைக்கு மட்டும் என்னமோ எதோ பேர் வச்சான் எல்லா குழந்தைகளுக்கும். கடைசி பையன் ஒருத்தனா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ பூர்வ ஜென்மத்து வாசனையோ இல்லை இந்த ஜென்மத்திலேயே 16 வயசு வரைக்கும் வேத மந்திரங்கள்லாம் கற்றுட்டுருக்கான் இல்லையா, அந்த வாசனையோ என்னமோ தெரியல, அந்த பலனோ என்னமோ தெரியல, நாராயணன்னு பேர் வச்சான் அந்த கடைசி பையனுக்கு. இவன் மரண படுக்கையில் கிடக்கான். இந்த வேசி இருக்கா இல்லையா, இவன் வந்து எப்படி இருப்பா, இவன் சாதாரண குடும்பம் இதாக இருந்தாருன்னா இவனோட இருப்பா. இவன் என்ன பண்ணுறா, அவளுக்கும் வயசாகிடுது. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த சொத்து இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு இவனை தேடிட்டு யாராவது பங்குக்கு வந்துட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுருக்கா இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து அவளும் ஓடி போயிட்டான். இப்போ இவன் பக்கத்தில் யாருமே இல்லை. மரண தருவாயில் கண்ணு பஞ்சடைஞ்சு போய் வாய் ஒரு பக்கம் கோணிண்டு கிடக்க, காது கேட்காம கண்ணு தெரியாமல் அப்படியே உடம்பு பூரா அழுக்கோட அவன் போன அந்த மலம் மூத்திரம் எல்லாம் அதுலேயே அப்படி கிடக்கான். அவன் உத்துருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் கிடக்கான். அப்படி கிடக்கும்போது இவனுக்கு அவன் முன்னாடி வந்து நிற்கிற யமதூதர்கள் கண்ணுக்கு தெரிகிறார். இவனுக்கு எப்படி யமதூதர்கள் தெரிகிறா அப்படின்னா, எல்லாருக்கும் யமதூதர்கள் தெரிய மாட்டான். 3 பேருக்கு தான் யமதூதர்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த கொம்பு வச்சுட்டு பெரிய ஆஜானுபாகுவாக இருக்கக்கூடிய கருப்பாக இருக்கக்கூடிய அந்த உருவம் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. 3 பேருக்கு தெரியும். ஒன்று மகாபாபியாக இருக்கக்கூடியவா, இன்னொன்று நாய், 3வது பசு. இந்த 3 பேருக்கு மட்டும்தான் யமதூதர்கள் கண்ணுக்கு தெரியவா. இவன் மகாபாவியாக இருக்கிறதுனால உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவன் வந்திருக்கிறது இவன் கண்ணுக்கு தெரியறது. இந்த பொம்பளை இவனை விட்டுட்டு போயிட்டா இல்லையா, வாசலில் இவனோட பையன் விளையாடிட்டு எப்பயுமே விளையாடிட்டு இருப்பான். அந்த பையன் விளையாடிட்டு இருக்கிறது இவனுக்கு தெரியறது. அதனால் இவன் என்ன நினைக்கிறான், அந்த கடைசி புள்ள வந்து எங்கேயாவது இந்த வந்திருக்கிற யமனை பார்த்து பயந்துட போகிறான்னு நினச்சி அவனை அந்த பக்கம் போக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி கூப்பிட்றான். நாராயணா அப்படின்னு கூப்பிட்றான். இவன் கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் அங்கே ஒரு மகா தேஜஸான ஒரு ஒளி எங்கேயும் பரவுறது. நிறுத்து அப்படின்னு ஒரு குரல். இந்த யமதூதர்கள் கையில் பாசக்கயிறு எடுத்துன்னு அவன் கழுத்தில் மாட்டிட்டா இவன் நாராயணான்னு பிள்ளையே தான் கூப்பிட்றான். சத்தியமாக இவன் பெருமாளை நினச்சி கூப்பிடலை, அந்த பகவானை நினைக்கணும்னு அவனுக்கு தோணக்கூட இல்லை. ஒரு துளி கூட அவன் மனசில் எண்ணம் இல்லை. தன் பிள்ளையை தான் கூப்பிட்டான். ஆனால் அந்த நாமத்துக்குரிய நாமி இந்த பையன் வாசல் விளையாடிருக்கானா அவன் சொல்கிறான், உங்கள் அப்பா கூப்பிட்றாருடாங்கிறான் கூட இருக்கிறவன். இவன் சொல்கிறான், ஆமாண்டா அவருக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறான். இந்த பையன் வரலை இவனை பார்க்க, ஆனால் அந்த நாமத்துக்குரிய நாமி இவனை பார்த்துட்டான், பகவான் இவனை பார்த்துட்டான். அதனால் அந்த நிமிஷம் 2 பேர் வந்து நிறுத்துன்னு ஒரு குரல் முதல்ல அவள் வரத்துக்கு முன்னாடி குரல் கேட்குறதுங்க, நிறுத்துன்னு. இத்தனை வருஷத்தில் யமதூதர்களை பார்த்து நிறுத்துன்னு சொன்னவா உலகத்தில் எந்த உலகத்துலேயுமே யாரும் கிடையாது. ஆனால் முதல்ல இப்படி ஒரு குரல் கேட்குறதேன்னு சொல்லிட்டு அவளும் நிறுத்திட்டு திரும்பி பார்த்தா கையில் வந்து 4 கரங்களோட, ஒரு கையில் தாமரைப்பூ, இன்னொரு கையில் சங்கு சக்கரத்தோட, கதையோட தேஜஸ்வியாக வந்து நிற்கிறா. பெருமாள் மாதிரியே இருக்கா, ஆனால் 2 பேராக இருக்கா. இவா என்ன இப்படி பெருமாள் மாதிரியே இருக்கா அப்படின்னா, இவா சாலுபியத்தை அடைஞ்சவா, வைகுண்டத்தில் இருக்கிற பகவானுடைய விஷ்ணு பாஷதர்கள் இவா, அந்த விஷ்ணு சாலுபியத்தையே அடைஞ்சவா இவா. அதனால் அப்படியே பார்க்குறதுக்கு பெருமாள் மாதிரிப்பா. இவாளுக்கும் பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம்னா, பெருமாளுக்கு திருமார்பில் மகாலட்சுமி இருப்பா, கௌஸ்துவம் போட்டுருப்பார். அது இவாளுக்கு கிடையாது. மற்றபடி பீத்தாம்பரத்துலேருந்து துளசி மாலையிலேருந்து எல்லாமே அதே மாதிரி தான் போட்டுருப்பாள்.
இந்த விஷ்ணு பாஷத்தர்கள் வந்து நிறுத்துன்னு சொன்ன உடனே இந்த யமதூதர்கள் பார்க்குறா. இந்த தூதர்கள் என்னமோ 3 பேர் தான் வந்திருக்கா. ஆனால் விஷ்ணு பாஷத்தர்கள் 4 பேராக வந்திருந்தாலாம். தேஜோ ரூபமாக இவளை பார்த்துட்டு இவள் கேட்குறா, நீங்கள் யாருன்னு கேட்குறா. உடனே அதுக்கு அவள் பதில் சொல்லாமல், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கே, இல்லை இந்த ஆத்மாவை நீங்கள் எடுக்க காரணம் என்னன்னு விஷ்ணு பாஷத்தர்கள் கேட்டவுடனே யமதூதர்கள் சொன்னாலாம், இவன் வந்து கொடுமையிலும் கொடுமை, பயங்கரமான பாபி இவன். கடைசி நேரத்தில் இவனை எடுக்கிறதுக்கு எங்கள் எஜமானன் எடுத்துன்னு சொன்னார், அதனால் நாங்கள் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். இந்த எல்லா கான்வர்சேஷனையும் நம்ம அஜாமிலன் கேட்டுன்னு தான் இருக்கான். அவனுக்கு வந்து இந்த விஷ்ணு பாஷத்தர்களுடைய உருவம் தெரியலனாலும் அந்த ஒளி தெரியுறது. இந்த யமதூதர்கள் கண்ணுக்கே தெரியிறா. அவள் யாரோட பேசுகிறாங்கிறது அவனுக்கு கொஞ்சம் என்னென்னு புரிஞ்சிக்க முடியுறது. அவனால் இது இப்போ கான்வர்சேஷன் போக போக அவனால் புரிஞ்சிக்க முடியுது. சரி, அப்படியே அவன் என்ன பாவம் பண்ணான் அப்படின்னு இவன் கேட்டவுடனே அவன் முதல்லேருந்து கதையை சொல்கிறான். இவன் இன்னும் பாவம்னு இல்லை, இவனுக்கு பாவத்தை எழுதி எழுதி சித்திரகுப்தனுக்கு கையே உடஞ்சி போயிடுது, அதனால் இவனை அழைச்சின்னு போக வந்திருக்கோன்னு அவள் சொன்ன உடனே, இப்போது இவன் பாவம் பண்ணது உங்களுக்கு தெரியும், இவன் இங்கே சித்த முன்னாடி அந்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணானே, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். பிராயச்சித்தமா? இவன் பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது அப்படிங்கிறா. இவன் நீங்கள் இந்த ஜென்மத்தில் பண்ணின பாவத்தை பற்றி பேசுகிறாளா அப்படின்னு விஷ்ணுதூதர்கள் கேட்ட உடனே யமதூதர்கள் சொன்னால் ஆமாம் அப்படின்னு. நான் சொல்கிறது கோடான கோடி ஜென்மங்களாக இவன் பண்ணின பாவத்துக்கு இந்த நிமிஷம் இப்போ செத்து போகிறதுக்கு முன்னாடி இவன் ஒரு நாராயணான்னு நாமத்தை சொன்னான் இல்லையா, பகவன் நாமாவை, அந்த ஒரு நாமத்தில் அத்தனை விதமான ஜென்மத்துலேயும் அவன் பண்ணின பாவங்கள்லாம் போயிடுது அப்படின்னவான். அது எப்படி? ஒரே ஒரு நாமம் இவன் சொன்னான், நாராயண நாமம் தான். ஆனால் அந்த நாமத்தை ஒன்று இவன் பகவானை நினச்சி சொல்லலை. இவன் வந்து தன் பிள்ளையன்னு கூப்பிட்டான். அப்படி பிள்ளையை கூப்பிடும்போது அது எப்படி சுவாமியை கூப்பிட்டதா அர்த்தமாகும்னு யமதூதர்கள் கேட்குறான். எந்த வியாஜத்துலேயும் ஒரு சொல்லாலோ செயலாலோ அல்லது ஜாடக்காட்டியாவது அல்லது பழித்து சுவாமியை பழிச்சாவது சுவாமியோட பேரை சொல்லிட்டாலும் மரண நேரத்தில் அவருடைய நாமத்தை சொன்னதுனால இவன் இந்த உயிரானது உங்களுக்கு நீங்கள் எடுத்துன்னு போக முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது நெருப்பு எப்படி யார் தொட்டாலும் அது சுடும் இல்லையா, அதோடைய தன்மை எதுங்கிற மாதிரி நாமத்தினுடைய மகிமை அப்பேற்பட்டது. இந்த நாம மகிமையானது தன் மகிமையினாலேயே பாவத்தை போக்குறதே தவிர தகுதி, உன்னுடைய தகுதி அது பார்க்கல. அப்படி பார்த்தா யாருக்குமே மோட்சத்துக்கு போக வழி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யமதூதர்கள் சொன்னால் இவனுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்குறதே வந்து இவனை சரி செஞ்சு இவன் பண்ணின பாவத்துக்கு எல்லாத்துக்கும் இவன் அதை வந்து உணர்ந்து அதை சரி செஞ்சு அவனுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துகிற வேலையை தானே நாங்கள் பார்க்குறோம், இவனுக்கு நல்லது தானே நாங்களும் செய்ய வந்திருக்கோம், நீங்கள் ஏன் இதை இப்படி தடுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே விஷ்ணு பாசர்கள் சொன்னாலாம், நாம ஒன்று பகவான் நாம சொல்லிட்டா அது பாவத்தை நீக்கி இப்போ தண்டனைக்கெல்லாம் வழி இல்லாமல் இது டைரெக்டாக நாமத்தினுடைய மகிமையானது பகவான்கிட்டையே கொண்டு போயிடும், அந்த ஆத்மாவை அந்த நிமிஷமே இது சுத்தம் பண்ணிவிடும்னு சொல்லி நாமத்தினுடைய மகிமையை பற்றி விஷ்ணு பாஷத்திற்கு சொல்கிறான். இப்படி 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறது மூலமாக இவனுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரியப்படுத்துகிறா. இப்படி சொன்ன உடனே இவளுக்கு என்ன பண்ணுறது இல்லை, இதில் இந்த உயிர் எடுத்துன்னு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த யமதூதர்கள் கிளம்பி போயிடுறா. விஷ்ணு பாஷத்திற்குலாம் அடுத்த நிமிஷமே மறைஞ்சிட்டா. பொதுவாக தேவர்கள் வந்து தனக்கு வந்து ஒருத்தர் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிட்டா அவள் வந்து நன்றி சொல்லணும், அவள் தன்னை பூஜிக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாள். நம்மள மாதிரி மனுஷாளுக்கு தான் அதெல்லாம். அதனால் இவன் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவளும் மறைஞ்சிட்டா இவாளும் மறைஞ்சிட்டா, தப்புச்சோன்னு நினச்சான் அவன். இப்போ இவனுக்கு விவேகம் உண்டாகிறது. ஏற்கனவே வேதங்கள் படித்ததுனால இவனுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிறது தெரியும். இவன் நினச்சிட்டான், அழுது கதறினான், பாபியான நமக்கு இப்படி ஒரு வருகதையே இல்லாத நமக்கு இப்படி ஒரு பெரிய வரத்தை கொடுத்தானே பகவான், பிரபு இப்படி காப்பாற்றிட்டானே நம்மளேன்னு சொல்லி ஓன்னு அழுதான். அந்த நிமிஷமே எழுந்தான். அவனுக்கு இந்த நாமம் சொன்னது, இந்த உயிர் கிடச்ச தெம்பு எல்லாம் சேர்ந்து ஒரு தைரியம் வந்துடுது. அங்கேருந்து கிளம்பினான். கண்காணாத இடத்துக்கு போய் உட்காந்துட்டான். நாராயண நாமத்தையே தொடர்ந்து ஜபம் பண்ணிகிட்டே இருந்தான். உயிர் போகிற வரைக்கும் அதை பண்ணினான். இப்படி தன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தினால தனக்கு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தகுதியை ஏற்படுத்தின்தான் அவன் சொச்ச காலத்தில். இதுக்குள்ளே என்னாச்சு, ஊருக்குள்ளே இவன் காணாமல் போயிட்டானா. ஊரில் இருந்த ஜனங்கள்லாம் என்ன நினச்சது, மரணப்படுக்கையில் இருந்தவன் எப்படி காணாமல் போவான், இவன் பண்ணின பாவத்துக்கு இவனை ஆத்மாவை மட்டும் தூக்கின்னு போனால் பத்தாதுன்னு யமலோகத்துக்கு இவனை வந்து உடம்போடையே தூக்கின்னு போயிட்டா போல இருக்குன்னு ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுதான். இதுக்குள்ளே என்னாச்சு, யமலோகத்துக்கு இந்த யமதூதர்கள் வந்தா. யமதர்மராஜா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். இப்படி வந்த விஷ்ணு பாஷத்தர்கள் வந்து எங்களுக்கு இதில் தடுத்ததும் இல்லாமல் தர்ம சூக்ஷ்மங்களை வேற சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே யமதர்மராஜா எழுந்து நின்று கையை குபிச்சுட்டார். அவர் சொன்னார், எப்பேற்பட்ட பாக்கியம், ஹரிதாசரை பார்த்துட்டு வந்திருக்கேன், அந்த ஜீவன் வந்து ஹரிதாசர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யமதூதர்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகா பாபியாவன் அவனை போய் இழுத்துன்வான்னு சொன்னேன், இப்போ அதே பாபியை ஹரிதாசர்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்படி சொல்லும்போது, இழுத்துன்வான்னு சொல்லும்போது அவன் பாவியாக தான் இருந்தான்.
ஆனால் இப்போ அவன் மிகப்பெரிய ஹரிதாசன். அவனை தரிசனம் பண்ணுற பாக்கியம் உங்களுக்கு கிடச்சதேன்னு நினச்சி இவர் சொன்ன உடனே அவருக்கு அது ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன தான் சொல்ல வரையில் அப்படின்னு உடனே பிரம்மா, நாரதர், சனத்குமாரர், கபிலர், மனு, அதாவது ஸ்வயம்பு மனு, பிரஹ்லாதன், ஜனகர், பீஷ்மர், பலி சக்கரவர்த்தி, சுகர், அதுக்கப்புறம் யமதர்மராஜாவாகிய நான், எங்கள் 12 பேருக்குமே தெரிஞ்ச, எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த சூக்ஷ்மத்தை சொல்கிறேன் கேளு. இது பாகவத தர்மத்தில் இருக்குது. என்னென்னா, பாபம் போகிறதுக்கு அநேக சாஸ்திரங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் போகிறோம், பகவத் பக்திங்கிற ஒரு விஷயம் போகிறோம். அதுலேயும் 9 விதமான பக்தி இருக்குது. அதுலேயும் கீர்த்தனை பண்ணுறோம் இல்லையா, கீர்த்தனை பண்ணுறோம் இல்லையா, அந்த கீர்த்தனா பக்திக்கு சிறந்தது வேறு எதுவுமே கிடையாதுன்னு யமதர்மராஜா சொல்கிறார். அதனால் இனிமேல் ஹரிதாசர்கள்கிட்ட போகவே போகாதீர்கள். அந்த ஆத்மா நமக்கானது அல்ல. அதுவும் இல்லாமல் அப்படி நீங்கள் போன இடத்துல அவளை பார்க்க நேரிட்டால் அவளுக்கு என் நமஸ்காரத்தை சொல்லுங்கோ, நீங்களும் நமஸ்கரிச்சுட்டு வாங்கன்னு யமதர்மராஜா சொல்கிறார். இப்படி கட்டளையிடுற யமதர்மராஜா பாகவதர்கள்னால் ஹரிநாமத்தை சொல்கிறவா தான் பாகவதர்கள், வேறு ஒன்றுமே இல்லை. பாட்டு பாடுறவா பாகவதானா, பாட்டில் என்ன இருக்குது, நாம மகிமை, நாமம் தான் இருக்குது பாட்டில். அப்போ அந்த கீர்த்தனை பக்திங்கிறது அவன் நாமாவை பாட்டாக பாடுறத சொல்கிறது தான் இருக்குது. அப்படி பாகவதர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நாமத்தை காதில் சொல்லிடுவான். கடைசி நேரத்தில் ஒரு உயிர் போகிறதுனா அந்த குடும்பத்தில் யாராவது ஒரு பாகவதரோ ஒரு பக்தன் இருந்தால் கூட அந்த உயிரோடைய காதில் ராம நாமத்தை சொல்லிடுவான். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சின்ற விஷயம் என்னென்னா, நம்ம கடைசி நேரத்தில் நமக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ இப்போதே சொல்லி வைத்தேன்னு ஒவ்வொரு நாளும் ராமநாமத்தையோ சிவநாமத்தையோ கிருஷ்ணநாமத்தையோ எந்த நாமம் நமக்கு பிடிக்குமோ அதை சொல்லி வச்சிடணும். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கஷ்டங்கள் வந்தால் கூட ஐயோன்னு யமனுடைய மனைவியை அழைக்காமல் ராமநாமத்தையோ நாராயண நாமத்தையோ சொல்லி பழகிட்டோன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். நம்ம இந்த ப்ராக்டிஸ்னாலே நமக்கு ஒரு கட்டத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் ராமநாமமோ சிவநாமமோ நம்ம வாக்கில் வந்துடும். அப்போ உயிர் போகிற சங்கடத்துலேயே நம்மளை மறந்து அந்த நாமத்தை நம்ம சொல்லிவிடுவோம் பழக்கத்தினால. அப்படிங்கிறத இந்த சரித்திரத்திலே நம்ம தெரிஞ்சிட்டோம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம். அனைக்கு நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார். நன்றி.